அடச்ச கனவு ஒருவேளை உண்மையா இருக்குமோ? எங்க காணோம்? பாரதிமா, தூக்கம் வரலையா? இல்ல வரல. வராது வராது, வரவே வராது. நிலைமை அப்படி. கொஞ்சம் பேசாம இருக்கியா? எல்லாம் வெறும் கனவு. கடவுளே, இது சரியான கனவு இல்லதான். ஆனா ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த பாழா போன மனசு அதை தாண்டி வர மாட்டேங்குது. பார்க்கலாம், விதி எது வரைக்கும் இழுத்துட்டு போகுதோ அது வரைக்கும் நாமளும் போவோம். சந்துருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவர் எடுத்தா கனவை பத்தி சொல்லலாம். எப்படி அவரை ரியாக்ட் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி, ஃபோன் பண்ணி பார்ப்போம். பாரதி, இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? சாரி சாரி சாரி. இன்னைக்கு நான் உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையா? அந்த அளவுக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை, ஒர்க் ப்ரெஷர் வேற. அதுக்காக இப்படி நடு ராத்திரியில ஃபோன் பண்ணுவியா? மணி இப்போ என்னன்னு தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கனவு கண்டேன்ப்பா. செம்மையான கனவு. அது என்ன கனவுன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? பாரதி, என்னது சின்ன பொண்ணாட்டம்? கனவு வந்துச்சு சொல்றேன் கேளுன்னு யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா? இங்க பாரு, நல்லா தூங்கினாதான் கனவு வரும். சோ கனவு வர அளவுக்கு நீ நல்லா தூங்கியிருக்க. பேசாம அதை நீ கண்டினியூ பண்ணு. போய் படுத்து தூங்கு. அதான் உனக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. சந்துரு ப்ளீஸ், ஒரு 2 minutes. அந்த கனவு என்னன்னு நான் சொல்லிடுறேனே. பாரதி, நாளைக்கு மத்தியானம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்பா அந்த கனவை சொல்லு, நல்லா டீட்டெயிலாவே சொல்லு. நான் கண்டிப்பா கேட்பேன், ஓகேவா? நல்ல வேலை, ஸ்வேதா தூங்கிட்டு இருக்கா. அவ முடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓ ப்ளீஸ் போய் தூங்கு பாரதி. சந்துரு, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, ஒரு ஃபோன் வந்துச்சு, அதான் போய் பேசிட்டு வந்தேன். இந்த நேரத்துல யார்கிட்ட இருந்து ஃபோன்? அது ஆஃபீஸ் கால் தான். ஆபீஸ்ல இந்த நேரத்துல யார் இருக்கா? ஸ்பெஷல் ஒர்க் போயிட்டு இருக்கு. என்கிட்ட டவுட் கேட்டாங்க. ஏன் உனக்கு டவுட்டா இருக்கா? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஆமா, உன் போனை கொடு. உண்மையிலேயே உனக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வந்ததானே நான் செக் பண்ணணும். இங்க பாரு ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சுன்னு சொன்னா அதை நம்பணும். நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்?
கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம போனை கூட நான் செக் பண்றேன்னு வேற சொல்றேன். திஸ் இஸ் டூ மச் ஸ்வேதா. நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ச்சே. இந்த நேரத்துல சந்துருக்கு யார் ஃபோன் பண்ணிருப்பா? அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா ஒண்ணு மட்டும் கிளியரா புரியுது. நிச்சயமா ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வரல. அப்ப வேற யாரா இருக்கும்? சந்துருவோட போனை செக் பண்ணா நேத்து நைட் அவன் யார்கிட்ட பேசினான்னு கண்டுபிடிச்சிடலாம். என்ன சந்துரு, நல்ல தூக்கம் போல? ஐயோ, இவ்வளோ நேரம் தூங்கிட்டானா? ஆஃபீஸில் வேற வேலை இருக்கு, நேரமா போகணும். ஏய், ஏன் ஸ்வேதா என்னை எழுப்பியிருக்கலாம்ல? நீ எழுப்பணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே சந்துரு. ஆமால. நைட் எல்லாம் ஃபோன் பேசிட்டு இருந்தா எப்படி நீ சீக்கிரமா எழுந்திருப்ப? இப்படிதான் லேட் ஆகும். நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். Call history deleted. Something is wrong. அப்போ நைட் வந்த ஃபோன் ஆபீஸ்ல இருந்து இல்ல. கண்டிப்பா பாரதி கிட்ட தான் பேசியிருக்கான். ஹலோ ஸ்வேதா, என்ன இன்னைக்கு காலையிலே ஃபோன் பண்ணிட்ட? விஷயம் இல்லைன்னா நான் ஏன் இப்ப ஃபோன் பண்ண போறேன்? ஆமால. ஏய், போனவ திரும்பி வந்துட்டாளா? இல்ல அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? நான் சந்துரு கிட்ட இது விஷயமா எதுவுமே கேட்டுக்கல. ஆனா அத்தை கிட்ட பாரதிய கண்டுபிடிக்கவே முடியலன்னு சந்துரு சொல்லியிருக்கான். சரி, இப்ப என்ன அதுக்கு? நேத்து நடு ராத்திரி நான் அசந்து தூங்கிட்டு இருந்தேம்மா. ஏதோ பேச்சு சத்தம் கேக்குதேன்னு நான் முழிச்சா இவர் அந்த நேரத்துல யார்கிட்டயோ ரகசியமா பேசிட்டு இருக்காரு. உடனே நீ என்ன போனு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியதானே? கேட்டேன். ஆபீஸ்ல இருந்து போனுன்னு ஒரேடியா சாதிச்சிட்டாரு. சரி, போனை புடுங்கி டக்குன்னு பார்க்க வேண்டியதானே? குடுத்துற போறாரு. கேட்டு சண்டை ஆயிடுச்சு. இப்ப எந்திரிச்சதும் குளிக்க போனாரா? இதான் சான்ஸ்னு அவரு போன் எடுத்து பார்த்தா கால் ஹிஸ்டரிய ஃபுல்லா டெலீட் பண்ணிருக்காரு. அப்ப சந்தேகமே இல்ல, உன் புருஷன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றாரு. யார் கூட போன் பேசிருப்பாருன்னு நினைக்கிற? வேற யார்கிட்ட? அந்த பாரதி கிட்ட தான் பேசிருப்பாரு. பாரதி வீட்டை விட்டு போயிட்டா எங்கன்னு தெரியலங்கிறதெல்லாம் டிராமாமா. இவர்தான் எங்கேயோ கொண்டு போய் தனி வீடு பார்த்து வச்சிருக்கணும். என்னடி என்னென்னமோ சொல்ற? பின்ன அவரு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. 2-3 நாளா பாரதிய தேடுறதையே விட்டுட்டு அமைதியா ஆபீஸ்க்கு போயிட்டு வராரு. அப்போ டவுட் வருமா வராதா? நீயே சொல்லுமா. இப்ப இதுக்கு என்ன செய்யலான்னு நினைக்கிற? மா, யாரையாவது வச்சு பாரதி எங்க இருக்கா, இவரு எங்கெங்க போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு கொஞ்சம் கண்டுபிடிமா. இல்ல யாராவது எங்கேயாவது அவங்கள பார்த்தாங்கன்னு
தகவல் கிடைச்சா என்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா. சரி, நீ மனசை விட்டுறாத, தைரியமா இரு, பாத்துக்கலாம். ம். ஸ்வேதாவோட இந்த நிம்மதியான வாழ்க்கை இந்த பாரதி பண்ற கொடுமையால காணாம போயிடும் போல இருக்கே. முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம். ரேணுகாக்கு ஃபோன் பண்ணா அவ எங்க இருக்கான்னு சொல்லிட போறா.